ஓகேமா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதாவது மீசிமா மீப்போவா அப்படின்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ 6th to 10th புக்கில் இருக்கிற டாபிக். அதனால இதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இது நேரடியா உனக்கு வருதோ இல்லையோ, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ல கண்டிப்பா இது இருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரியாம டைம் அண்ட் ஒர்க் போட முடியாது. சரியா? அதாவது குறிப்பா எல்சிஎம் தெரியாம டைம் அண்ட் ஒர்க் போட முடியாது, மீசிமா தெரியணும். சோ ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள் தமிழ்ல இந்த மீசிமா அப்படின்றது என்னன்னா மீச்சிறு பொது மடங்கு. இதை எப்படி சார் சொல்லலாம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், 12 18 இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன சார் செய்யணும்? மடங்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? அதாவது மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? டபுள்னு சொல்ல முடியாது. மல்டிபிள் அப்படின்னா அந்த டேபிள் அப்படியே எழுதுங்க. 36 48 60 72 இந்த மாதிரி போகுமா? 18 அப்படின்னும் போது 18 டேபிள் அப்படியே எழுதுங்க. 36 54 72 90 இந்த மாதிரி போகுமா? கரெக்டா? ஸோ 12க்கு 12 டேபிள், 18க்கு 18 டேபிள் அப்படியே எழுதிக்கிட்டேன். இதுதான் வந்து அதனுடைய மல்டிபிள்ஸ். ஸோ கொஸ்டின்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? மல்டிபிள்ஸ்ல இருக்கணும். அதுல என்னவா இருக்கணும்? காமன், பொதுவா இருக்கணும். அதுல சின்னதா இருக்கணும். லீஸ்ட்னா அதுதானே அதுக்கு மீனிங், சின்னதா இருக்கணும். ஸோ இந்த மல்டிபிள்ஸ், இந்த 2 டேபிள்ஸ் ஏத்திருக்கேன்ல, அதுல மல்டிபிள்ஸ்ல எது காமனா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 72 காமனா இருக்கா? 36 காமனா இருக்கா? இந்த காமனா இருக்கிறதுல எதுமா சின்னது? 36. அதுதான் எல்சிஎம். இதுதான் எல்சிஎம்கான பேசிக். ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க குடுத்திருக்கிற அந்த 2 நம்பர் சின்ன நம்பர். 12 18 அப்படின்றது சின்ன நம்பர். இதுல 12 டேபிளாவது ஓகே, 18 டேபிளே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது கொஸ்டின்ல உனக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் தராங்கன்னு வையேன். இப்போ இதுல செகண்ட் சம் இருக்கும் 156 124. இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. நான் எங்க அந்த டேபிள் உட்காந்து எழுதுறது? 156 டேபிளும் எனக்கு தெரியாது, 124 டேபிளும் தெரியாது. சரியா? சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன சார் செய்யணும்? அதுக்காக தான் இது வந்து 6th புக்ல இருக்கும்பா. ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு இது ஓகே, இந்த மெத்தட் ஓகே. ஏன்னா சின்ன சின்ன நம்பர் தான் தருவாங்க, அதனால ஈஸியா போட்டு போயிடலாம். இப்போ நமக்கு தராங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும். இந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் அதாவது பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சார் செய்யணும்? சைட்ல பிரைம் நம்பரால டிவைட் பண்ணும். 2ஆம் வாய்ப்பால 12 எப்பங்க வரும்? 2 டேபிள்ல 12 வந்து 6 டைம்ஸா, 18 வந்து 9 டைம்ஸ். அகைன் 3 டேபிள் இல்ல சார், ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆச்சுனாலும் 2ஆல் தான் டிவைட் பண்ணும். அதுதான் எல்சிஎம். ஏன்னா இது பேரே லீஸ்ட் காமன் மல்டிபிள். நீங்க பெரிய நம்பர்ல சம் போட்டீங்கன்னா மேபி இந்த சம் ஆன்சர் வரலாம், எல்லா சம்மும் ஆன்சர் வராது. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பர்ல போடுங்க. நான் 2 டேபிள்ல போடுறேன்னா இது 3 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அகைன் இப்ப பாருங்க, 2 நம்பருமே பொதுவா 2 டேபிள்ல வராது. ஸோ அப்போ 3ஆல டிவைட் பண்றேன்னா இது ஒரு முறை, இது 3 முறையாமா? அகைன் 3ஆம் வாய்ப்பால்ல 1,1ன்னு வரும். கரெக்டா? ஸோ சைட்ல இருக்குது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 வருது இல்ல? ஸோ இதுதான் எல்சிஎம். இதுதான் நான் அந்த மெத்தட்ல அங்க போட்டு காமிச்சேன், 36 ஆன்சர்னு. அப்படி போட்டா சின்ன நம்பருக்கு மட்டும்தான் போட முடியும். சரியா? இப்படி போட்டீங்கன்னா பெரிய நம்பரையும் சின்ன நம்பர் ஆக்கி அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லலாம்.
சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா தான் எக்ஸாம்ல யூஸ் பண்ண முடியும். இதே HCFனா என்ன சார்? ஸோ HCF சைடில் இப்படி எழுதுறேன் பாருங்க. HCF அப்படின்னா என்ன? இதுக்கு இன்னொரு பேரு GCD அப்படின்னு சொல்லுவாங்க. HCF இல்லைன்னா GCD. சரியா? HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர் இல்லைன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். தமிழ்ல மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி இல்லைன்னா மீப்பெரு பொது காரணி. பொது வகுத்தின்னு சொல்லலாம், இல்ல பொது காரணி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இந்த கொஸ்டினும் சேம் அதே நம்பர் எடுத்துக்கிறேமா. 12, 18 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த சைட்ல இருக்கு இல்லைங்க ஃபேக்டர்ஸ் இல்ல டிவிசஸ் அப்படின்னா என்ன சார்? வகுத்தினா என்ன? அதே 2 நம்பர் 12ன்னு எடுத்திருக்கேன். 12 என்னென்ன டேபிள்ல வருமா? 1 டேபிள்ல வருமா? ஃபர்ஸ்ட் 1ஆவது பால்ல வரும். வேற 2ல வரும். 3 4 6 12 இதெல்லாம் 12 வர டேபிள்ஸ். அதே போல 18மா 1 2 3 6 9 18. கரெக்டா? சோ போன கொஸ்டின்ல மல்டிபிள்ஸ் மடங்குன்னு சொன்னனால அந்த டேபிள்ஸ் எழுதினேன். இங்க ஃபேக்டர்ஸ் அதாவது டிவிசஸ் சொல்றனால அது என்னென்ன டேபிள்ல டிவைட் ஆகுதோ அதை எழுதணும். சரியா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் இல்லைன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதனுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இதெல்லாம் தான். இந்த ஃபேக்டர்ஸ்ல காமனா இருக்கிறதுல எது பெருசா இருக்கோ அது ஆன்சர். சரியா? இல்ல எது எது காமனா இருக்கு? 1 2 3 6 1 2 3 6 காமனா இருக்கா? அதுல எதுமா பெருசு? அதுதான் HCF. சரியா? அதுதான் மீ போவா. சரிங்க சார். இப்ப இதுல என்ன பிரச்சனை சார்? இது சின்ன நம்பர். இந்த மெத்தட்ல என்ன பிரச்சனை? இதுதான் 6th படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துருக்கிற மெத்தடு. நமக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, கொடுக்குற நம்பர் பெருசா தருவான். இப்போ 156 இருக்குன்னு வையேன். 156 எந்தெந்த டேபிள்ல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. ஒரு 20 வரைக்கும் சொல்லலாம் சார் இதெல்லாம் வரும்னு. 20க்கு மேல அது எந்தெந்த டேபிள்ல வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி பார்த்தாலே ஆன்சர் வராது. சரியா? அப்ப பெரிய நம்பரா இருந்தா என்னால இந்த மெத்தட்ல ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப நான் மறுபடியும் எங்க போய் ஆகணும்னா இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொன்ன அந்த மெத்தடுக்கு தான் போய் ஆகணும். ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? அப்படியே டைரக்டா போக கூடாது. 2 டேபிள்ல வருமா? 2 டேபிள்ல இது எத்தனை டைம்ஸ்மா? 6 டைம்ஸ். இது 9 டைம்ஸா? இப்போ இதே எல்சிஎம்மா இருந்தா இங்க 6 வந்து 2 டேபிள்ல வரும். அதனால நான் 2ஆல டிவைட் பண்றேன்னு போட்டிருப்பேன். கரெக்டா? HCFனா எத்தனை நம்பர் தராங்களோ அத்தனை நம்பருமே பொதுவா எந்த டேபிள்ல வருதோ அதில் தான் டிவைட் பண்ணும். இப்போ 6 9 ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல வரும். அப்ப அந்த 3ஆல தான் டிவைட் பண்ணும். இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸா? 3ஆம் வாய்ப்பால்ல 3 2 6 3 9 இல்ல. அதுக்கு மேல இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 2 3 பொதுவா எந்த டேபிள்லங்க வரும்? 1ஆம் வாய்ப்பால்ல மட்டும்தான் வரும். ஒரு 2 2 ஒரு 3 3ன்னு வேற எதுலயும் வராது இல்ல. சோ அப்போ இதோட நிக்க வச்சிரு. இதுக்கு மேல சம் போட முடியாது. காமனா இருக்கிற வரைக்கும் போட்டீங்கன்னா அது HCF. கீழே 1,1 வர வரைக்கும் போட்டீங்கன்னா இங்க பாருங்க 1,1 வருதா? அது வரைக்கும் போட்டீங்கன்னா அது பேரு LCM. சரியா? சோ இங்கேயும் இந்த சைட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா 3 2s 6ன்னு வந்துருச்சு இல்ல, அந்த ஆன்சர் வந்துரும். சரியா? அப்ப HCF 6ன்னு சொல்லிட்டு போலாம். இது புரிஞ்சுதா? இது பேசிக்ஸ். இந்த பேசிக்கை பேஸ் பண்ணி தான் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? எழுதிக்கிறியா? சம் பார்ப்போம். ம் ம்
சரியா? சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் நான் போடுறேன். சரியா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னும் போது இந்த மெத்தடாமா ஹெச்சிஎஃப் தானே. ஸோ 63 42 இது காமனா என்ன டேபிள்ல வரும்? பஸ் 3 டேபிள்ல வரும்னா 3 2s are 6, 3 1s are 3யா? 3 டேபிள்ல ஒரு 3 இருக்காப்பா, 4ல ஒரு 3 இருக்கு கரெக்டா? மீதி ஒன்னாமா? 12 போது 4 டைம்ஸ் வருமா? 3 14s are வந்து 42. சரியா? இப்போ இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 7 டேபிள்ல வரும். 7 டேபிள்ல 7 3s are 21, 7 2s are 14. இதுக்கு மேல காமனா எதுலயும் வராது இல்ல. ஸோ அப்ப ஆன்சரு 3யும் 7ம் மல்டிப்ளை பண்ணா 21 அப்படின்றது தான் ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் சி. ஆமா, எல்சிஎம்ல காமனா இருக்கிற வரைக்கும் போட்டா போதும். எல்சிஎம்ல நீ கடைசி வரைக்கும் சின்ன நம்பர்லயே தான் போகணும். பெரிய நம்பர் வந்து ஒரு நம்பர் சின்ன நம்பர்ல வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா அதை கேட்கறதே என்னன்னா எது இருக்குதுலே லீஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் தான் கேட்கறாங்க. நீ பெரிய நம்பர்ல போட்டு எப்படி லீஸ்ட் நம்பர் ஆன்சர் வரும்? கொஸ்டின் அனுப்பிச்சிங்களா சார் பசங்க? முடிச்சிங்களா? பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 and 124 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் வேணும். அப்பனா கீழே 1,1 வர வரைக்கும் போடணுமாமா? எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்? 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? ஸோ 2ஆல டிவைட் பண்றேன்னா 15 பாரு 2 டேபிள்ல 7 டைம்ஸ் 14 அப்போ ரிமைண்டர் என்ன? 1. 16ல எத்தனை 2 மார்க்கு? 8. இது ஈஸி தான். 2 டேபிள்ல 6 டைம்ஸ் 12, 2 டைம்ஸ் 4. சரியா? அகைன் 2 டேபிள்ல டிவைட் பண்றேன். இது 7ல 3 2 இருக்கா? மீதி 1. 18ல 9 2 இருக்கா? சரியா? இங்கேயும் 2 டேபிள்ல டிவைட் பண்ணா இது 31 டைம்ஸ். இப்ப என்ன செய்யலாம்? ரெண்டுமே பொதுவா 2 டேபிள்ல வராது. சரி, 3க்கு போறேன் அப்படின்னா 3 டேபிள்ல 3 1s are 3, 3 3s are 9. இதுக்கு மேல காமனா அந்த 31 எதுலுமே வராதுமா. ஏன்னா 31 அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர், பகா எண். பிரைம் நம்பர்ஸ் தான் என்னன்னு தெரியும்ல, ஒரு நம்பர் அந்த நம்பர் தவிர வேற எந்த நம்பர்லயும் டிவைட் ஆகாது. சரியா? 31 டேபிள்ல மட்டும்தான் வரும். ஸோ அதனால அதை அப்படியே வச்சு இப்போ இந்த 2 நம்பருமே பொதுவா எதுலங்க வரும்? 13ம் ஒரு பிரைம் நம்பர், 31ம் ஒரு பிரைம் நம்பர். ஸோ வேற வழி இல்லை. இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் வருதுன்னா அந்த டேபிள்ல டைரக்டா போகுது. 13 1s are 13. 13 டேபிள்ல 31 வருமா? வராதுன்னா அதை அப்படியே வச்சுக்க. டிவைட் ஆகலன்னா அதை அப்படியே வச்சுக்க. சரியா? அகைன் இப்ப 31 டேபிள்ல இதுவும் ஒரு முறை வந்துருமா? 1,1 வர வச்சுமா? சைட்ல இருக்கிறதுலாம் மல்டிப்ளை பண்ணும். 2 × 2 ×
3 இன்ட்டு 13 இன்ட்டு 31 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் 4836. சரியா? மல்டிப்ளை பண்றியா? பண். ஆமா, HCF தான் பொதுவா இருக்கிற வரைக்கும் போட்டா போதும். வேற எந்த டேபிள்லயும் வராது இல்ல, நமக்கு தேவை கீழே 1,1 வர வைக்கணும். அப்ப அதே டேபிள் தான் டிவைட் பண்ணி ஆகணும். சரிமா, அடுத்த பார்க்கலாமா? எழுதுறான். சரி பாரு, ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 0 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 மற்றும் 6 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. ஸோ இந்த கொஸ்டின் போன தடவை அசிஸ்டன்ட் ஜெயிலர்ல மே மாசம் நடந்த ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன சொல்றாங்கன்னா 0க்கும் 6க்கும் HCF வேணும் அப்படின்றாங்க. HCFனா பொதுவா ஒரு நம்பரால டிவைட் பண்ணோம், கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது இது RS அகர்வால் புக்ல கரெக்டா இருக்கு, சரியா? ஆனா நமக்கு குத்த கீழே தப்பா குத்து வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா பாருங்க, 0 அப்படின்றத நான் 6 into 0ன்னு சொல்லலாமாமா? ஒரு நம்பரை 0வால மல்டிப்ளை பண்ணா 0 தானே. ஸோ இப்படி எழுதலாம்ல. அதே போல 6ஐயும் 6 into 1ன்னு எழுதலாமா? அப்போ ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்குது என்னங்க? 6 தானே. அதுதான் HCF அப்படின்னு சொல்லிட்டு RS அகர்வால்ல இருக்கு. ஸோ இதுதான் மெத்தடு, இப்படிதான் நீ போடணும், சரியா? ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சரு. இது HCF கேட்டனால. இதே கொஸ்டின் சார் LCM கேக்குறாங்க, இதே கொஸ்டினுக்கு எனக்கு மீசிமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன செய்யறது? சரியா, மீசிமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 0 6 இங்க நான் எதால டிவைட் பண்ண போறேன்னா 0வால டிவைட் பண்ணாதான் இங்க ஒரு முறை வருமா, கரெக்டா? ஆனா ராமானுஜம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா 0/0 அப்படின்றதுக்கு எந்த மதிப்புமே இல்லை, அதை இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ இதுக்கு என்னமா மீனிங்? 0/0 தானே. இப்போ இங்க 12 இருக்குன்னா இங்க நான் 2 வெளியே போடுறேன்னு வையேன், அது 12/2 தானே அர்த்தம். 6 டைம்ஸ்னு எழுதுறோம்ல, கரெக்டா? அப்படி இருக்கும்போது இது 0/0 கணக்கு. இதுக்கு மதிப்பு எதுவுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. சரி, இதுதான் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் இதை நான் 6/0ன்னு எழுதுறேன்னா 6/0க்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, சரியா? கீழே வந்து 0 வந்து மேல நம்பர் வந்து அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி, முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை, அன்டிஃபைன்டு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, சரியா? சோ அந்த மாதிரி இங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? அன்டிஃபைன்டுன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த அன்டிஃபைன்டு யாருன்னா இது எல்சிஎம்மா இருந்திருந்தா அன்டிஃபைன்டு, சரியா? மீசிமா கேட்டிருந்தா மீப்போவா கேட்டனால 6 ஆன்சர். நான் ரெண்டுமே சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு. சரிப்பா, வீடியோல பாத்துக்கிறியா? கவனிச்சுக்க அப்படியே. நெக்ஸ்ட் கோ பிரைம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா 7th புக்ல இருக்கிற கொஸ்டின், எஸ்ஐக்கு 2 முறை கேட்ட கொஸ்டின், இதே நம்பர் டிஎன்பிசில ஒரு முறை வந்த கொஸ்டின். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கோ பிரைம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதுல இன்னொருத்தர் இருக்காங்க, ட்வின் பிரைம் இல்லனா
அதுக்கு இன்னொரு பேரு ரிலேட்டிவிட்டி பிரைம். இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சா இந்த டாபிக் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கோப்ரைம் அப்படின்றது சார்பகா எண்கள், இந்த ட்வின் பிரைம் அப்படின்றது இரட்டை பகா எண்கள், இல்லனா இணை பகா எண்கள். சரி, ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ட்வின் பிரைம்ஸ்னா என்ன, சார்பகா எண்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ட்வின் பிரைம்ஸ்னா என்ன, அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. ட்வின் பிரைம்ஸ் ரெண்டுமே அப்ப என்னவா இருக்கும், பகா எண்ணா இருக்கும். சரியா, பிரைம் நம்பரா இருக்கும். ட்வின் பிரைம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2 பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பிரைம் நம்பர்ஸ். சோ ரெண்டுமே வந்து பகா எண்ணா இருக்கணும், இரண்டுமே பகா எண். சரியா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு நம்பர் தராங்கன்னு சொன்னல, அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2வா இருக்கணும். சரியா, மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அதுக்கான HCF வந்து 1ஆ இருக்கணும், அதாவது மீபோவா 1ஆ இருக்கணும். இதுதான் அந்த 3 கண்டிஷன். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. நான் என்ன செய்யறேன்னா, 11 13 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேமா. ரெண்டுமே பகா என்ன, பிரைம் நம்பர்ஸா, வேற எந்த டேபிளையும் வராது இல்ல. 11 11ஆம் வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும், 13 13ல மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 2 பிரைம் நம்பர்ஸ். ரெண்டாவது கண்டிஷன், இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, 13க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க, 2 தானேங்க. அதானங்க நான் சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸ் வந்து 2வா இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் அதானே சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன்பா, ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, டிஃபரன்ஸ் வந்து 2வா இருக்கணும்னு, டிஃபரன்ஸ் 2 இருக்கா. மூணாவது பாயிண்ட் என்ன, HCF 1ஆ இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா. HCF அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும், 1ஆர் டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எதுலயும் வராது இல்ல. ஸோ அப்போ சொன்ன 3 பாயிண்ட்டுமே கரெக்டா இருக்கா. இந்த மாதிரி இருந்தாதான் அது பேர் ட்வின் பிரைம், இல்லைன்னா ரிலேட்டிவிட்டி பிரைம். சரியா. ஆனா கோ பிரைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை எதுவுமே தேவையில்ல, HCF 1 வந்தா மட்டும் போதும், அதுதான் கோ பிரைம். நம்ம கோ பிரைம் தானே கேக்குறாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுல அது பிரைம் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, காம்போசிட் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, எப்படி வேணா ரெண்டு நம்பர் தரலாம். அந்த ரெண்டு நம்பர் பொதுவா 1ஆம் வாய்ப்பாடுல மட்டும் வந்தா அதுதான் சார்பகா எண், கோ பிரைம். சரியா. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 9 14 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும், ரெண்டுமே பிரைம் நம்பர் இல்ல, காம்போசிட் நம்பர் தான். சரியா. 9 வந்து 9 டேபிள்ல மட்டுமா வரும், 3 டேபிள்ல வரும்ல. 14 வந்து 14 டேபிள்ல மட்டுமா வரும், 7 டேபிள்ல வரும்ல, 2 டேபிள்ல வரும்ல. ஸோ இந்த மாதிரி நம்பரை நம்ம பிரைம் நம்பர்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க, பகு எண் அப்படின்னு. சரியா. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கான HCF என்ன, ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும், ரெண்டுமே பொதுவா ஒரே டேபிள்ல வரணும்னா எதுல வரும், 1 டேபிள்ல மட்டும்தான், வேற எதுலயும் வராது இல்ல. ஸோ நம்பர் எப்படின்னா இருக்கட்டும், எனக்கு அதுக்கான HCF 1 வந்தா மட்டும் போதும். ஆனா இங்க அப்படி இல்ல, ரெண்டுமே கண்டிப்பா பிரைம் நம்பரா இருந்தாகணும், வித்தியாசம் 2 இருந்தாகணும். இங்க டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கணும்னு அவசியம் இல்ல, எதை வேணா ரெண்டு நம்பர் தரலாம். சரியா. HCF 1 வந்தா மட்டும் போதும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதை வச்சுக்கிட்டு 4 ஆப்ஷன்ல எது கோ பிரைம் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க, சார்பகா என்னன்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப HCF 1 வர மாதிரி ரெண்டுமே காமனா 1 டேபிள்ல மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி அங்க இருக்கிற எந்த ஆப்ஷன் இருக்கு, அவ்வளவுதான் கேள்வி. டிவைடட் பை 3 அப்பா, இது 3ஆல டிவைட் ஆகுமா, இதுவும் 3ஆல டிவைட் ஆகுமா. அப்ப இங்க HCF 1ன்னு சொல்ல முடியாதுல்ல, ரெண்டுமே பொதுவா 3ஆல டிவைட் ஆகுது. கரெக்டா. அப்ப இது ஆன்சர் இல்ல. இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், 3 டேபிள்ல 52 வருதா,
3 டேபிளுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாரு. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணு. ஆட் பண்ணா என்ன வருது? 7 3 டேபிள்ல வருமா? அப்ப இதுவும் 3 டேபிள்ல வராது. 3 டேபிளுக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. அதுதான் கான்செப்ட். சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னும் போது 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா என்ன? 6. உயிரோட இருக்கியா நீ? வா. 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா என்னமா? அது 3 டேபிள்ல வரும்ல. 6 1 3 ஆட் பண்ணா 9. அது 3 டேபிள்ல வரும்ல. சோ அதை வச்சுதான் இது 3 டேபிள்னு சொன்னேன். ஓகேவா? ஆனா இங்க இது 3ல டிவைட் ஆகாதுங்க. ரெண்டுமே 13ஆல டிவைட் ஆகும். 13 டேபிள்ல 4 டைம்ஸ் 52, 7 டைம்ஸ் 91. ஆனா ஏதோ ஒரு நம்பர்ல டிவைட் ஆகுது. HCF 1 வரல. சரியா? இப்ப லாஸ்ட் பாரு. ரெண்டுமே காமனா 9 டேபிள்ல வருமா? 9 9s are 81, 9 11s are 99. கரெக்டா? சோ அங்கேயும் HCF எனக்கு 1 வரல. ஆனா இந்த 71 81ல 81 வந்து ஒரு கோப்ரைம், அதாவது காம்போசிட் நம்பர். சரியா? 71ன்றது ஒரு பிரைம் நம்பர், பகா எண், எந்த வாய்ப்பாலையும் வராது. 71 எந்த டேபிள்லயும் வராது. அதனால ஆன்சரு ஆப்ஷன் சி. ரெண்டுமே பொதுவா 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். சரியா? சீக்கிரம். புரிஞ்சுடா? தினேஷ் ஏட்டியா? சார் 81 வந்து 9 into 9 81 வருது இல்லைங்க சார், அது 1% இல்லைங்க சார். அதாவது 9 டேபிள்ல 81 வருமா? ஆனா 71 வருமா? வராதுங்க சார். ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? அதான் கேள்வி. ரெண்டுமே பொதுவா 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். சொல்லுங்க. சரி, காலங்கத்துல பசியில இதை ஞாபகப்படுத்த கூடாது, இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. பாரு, which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல இது இரண்டு வெவ்வேறு எண்களின் மீபோமாவா இருந்தாலும் மீசிமா அப்படின்னாலும் ஒண்ணுதான். 120 கீழ்கண்ட எது அவைகளின் மீபோவா ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது HCF இருக்காது? நெவர் பி த HCF அப்படின்னு தான் ஒரு வார்த்தை இருக்கா? cannot be the HCF. சரியா? சோ இப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா ஞாபகம் வச்சுக்க, HCF அப்படின்றது எப்பவுமே ஒரு பொருளுக்கான ரேட்டு. சரியா? எல்சிஎம்ன்றது அதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கலாம். 2 பொருளுக்கான ரேட்டா இருக்கலாம், 3 பொருளுக்கான ரேட்டா இருக்கலாம். சரியா? அப்ப நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஒரு பானிபூரி ரேட்டு HCF, அதனுடைய 2 பானிபூரி ரேட்டோ 3 4 எல்சிஎம்மா இருக்கும். சரியா? இப்போ கொஸ்டின்ல எனக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்களாமா? அப்ப 4-5 பானிபூரி ரேட்டு எனக்கு என்னன்னு தெரியும்? 120ன்னு தெரியும். ஒரு பானிபூரி ரேட்டு எது இருக்காதுன்னு கேக்குறாங்க. சரியா? எது இருக்காதுன்னு கேக்குறாங்க. பாரு, 4 பானிபூரி இல்ல 5 பானிபூரி 120ன்னு வாங்குறேன்னா, இப்ப நான் ஒரு பானிபூரி 60ன்னு எடுத்துக்கிறேங்க. HCF தானங்க எது இருக்காதுன்னு கேக்குறாங்க. ஒரு பானிபூரி 60னா 120 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கலாம்ல. 2 பானிபூரி 120ன்னு வாங்கலாம்ல. கரெக்டா? அப்ப இது இருக்க வாய்ப்பே இல்லை. சரியா? இது ஆன்சரா வரும்.
ஒரு பானிபூரி 40ன்னு எடுத்தா 3 பானிபூரி 120ன்னு வரும்லமா, கரெக்டா? அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல. எது வராதுன்னு தானே கேக்குறாங்க, சரியா? அதே போல ஒரு பானிபூரி 30ன்னு எடுத்தா 4 பானிபூரி 120ன்னு வருமா? அப்ப அதுவும் ஆன்சர் இல்ல. ஒரு பானிபூரி 80ன்னு எடுத்தா 120 ரூபாய்க்குன்னும் போது 1.5 வாங்குவேன் சார், 1.25 வாங்குவேன் சார், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வாங்கினா கரெக்டா ஹோல் நம்பரா வாங்கணும், சரியா? அப்போ 120 80 டிவைட் பண்ணாது, அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து போகுமா? இது குரூப் 1 கொஸ்டினா. பிசி கேட்ட இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இது எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீப்போமா, அதாவது மீசிமாவா இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே சொன்னதான்பா, HCF அப்படின்றது ஒரு பானிபூரி ரேட்டுன்னு வையேன். அந்த HCF இங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 8 ரூபான்னு சொல்லிட்டாங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது அதனுடைய 2 பானிபூரி ரேட்டாவோ 3 பானிபூரி ரேட்டாவோ இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. 8ஆம் வாய்ப்பாடுல அங்க இருக்கிற எந்த நம்பருங்க வராது, அவ்வளவுதாங்க கொஸ்டின். 60 மட்டும்தான் வராது, மீதி எல்லாம் வரும்ல 8ஆம் வாய்ப்பாடுல. 8ஆம் வாய்ப்பாடுல 24 வரும், 48 வரும், 56 வரும், 60 மட்டும்தான் வராது. சோ அந்த 60 தான் ஆன்சரா வரும். சரி, இந்த மாடல் இது HCF என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா அந்த கமா வரைக்கும் ஒரு நம்பர், சரியா? கமா எங்க இருக்கோ அது வரைக்கும் ஒரு நம்பர். அப்ப 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 இன்ட்டு 7 பவர் 4 அப்படின்றது ஒரு நம்பர். சரிங்க சார், இது எப்படி சார் ஒரு நம்பர் கணக்கு? எக்ஸாம்பிளுக்கு 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இதை 2ஆல டிவைட் பண்றேன், 6 டைம்ஸா? அகைன் 2ஆல டிவைட் பண்ணா 3 டைம்ஸா? 3ஆல டிவைட் பண்ணா 1 டைமா? அப்போ இந்த 12 எப்படிமா சொல்லலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2s are 4, 4 3s are 12ன்னு சொல்லலாம்ல, கரெக்டா? அதையே நான் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு சொல்லலாமா, கரெக்டா? அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கு, சரியா? அப்ப இதுல என்ன அர்த்தம்? 2 3 டைம்ஸும் 3 2 டைம்ஸும் 5 1 டைமும் 7 4 டைமும் மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் அது. அதே போல கமாக்கிய இன்னொரு நம்பர் இருக்கும் பாருங்க, 3 பவர் 5 5 ஸ்கொயரு 7 பவர் 6, நெக்ஸ்ட் 2 கியூப் 5 கியூப் 7 ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த 3 நம்பர். இந்த 3 நம்பர்ல HCF என்னன்னு கேக்குறாங்க, மீ போவா. எந்தெந்த நம்பர் மூணுத்துலயும் காமனா இருக்குன்னு பாரு. 2 மூணுத்துலயுமே வருதாப்பா? 3 3 வரல, அப்ப 3 விட்டுரு. 5 வருதா? 7 வருதா? சோ எதெல்லாம் காமனா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2ல பவர்ல எது சின்னது? ஸ்கொயரா? பவர்ல சின்னதாமா எடுத்துக்கணும், 2 ஸ்கொயர். 5ல பவர்ல எது சின்னது? 5 தான். 7ல ஸ்கொயரு. சோ இதுதான் ஆன்சர், இதுதான் HCF. இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன்ல அப்படி எதுவும் தரல, அப்ப வேற வழி இல்ல, மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 2 ஸ்கொயர் 4, 5 7 ஸ்கொயர் 49, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 980 அப்படின்றது ஆன்சர், சரியா?
முடிச்சிங்களா? பாருமா, போன கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட் எல்சிஎம் கேக்குறாங்க. சரியா? அப்ப எல்லாத்துலயும் இங்கேயும் 3 நம்பர் இருக்கு. 2 பவர் 4, 3 பவர் 4, 5 ஸ்கொயர் 7, 2 பவர் 5, 3 கியூப், 5 கியூப், 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. இப்போ இதுல எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு ஃபர்ஸ்ட் அது பாரு. எதெல்லாம் காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு, 3 காமனா இருக்கு, 5 காமனா இருக்கா? காமனா இருக்கிறது 8. எல்சிஎம் அப்படின்னா எல்லாத்துலயும் பவர் எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். பவர் எது அதிகமா இருக்கு பாரு. 2 பவர் 5, 3ல 3 பவர் 4, 5ல 5 கியூப். HCFனா காமனா இருக்கிறது வரைக்கும் எழுதி அதுல சின்னதா இருக்கிறது எத்தியா. எல்சிஎம்னா காமனா இருக்கிறது எழுதி அதுல பெருசா இருக்கிறது எடுத்துக்கணும். ஆனா அதை தவிர எக்ஸ்ட்ராவா என்னென்ன வேல்யூ இருக்காங்க? 7 1, 11 1 இருக்காமா? அதுலயும் பவர் எது அதிகமா இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். அதுதான் எல்சிஎம். சரியா? அப்ப 7ல எது பவர் அதிகமா இருக்கு? 7 ஸ்கொயர்ல. 11ல எது பவர் அதிகமா இருக்குன்னா 11 தான், அதையும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தாதான் அது எல்சிஎம். சரியா? சோ செகண்ட் ஆப்ஷனு, ஆனா இங்க 3 பவர் 4 வரும், அது தப்பு. இத என்ன செய்ய மாட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய நம்பரை உன்னை மல்டிப்ளை பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால தைரியமா இதுதான் ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமா, முடிச்சிங்களா? ஓகே, இதுவும் எல்லா எக்ஸாம்லயும் கேட்குற மாடல் தான். எல்சிஎம் 2/3, 3/5, 4/7, 9/13. இதுக்கு எல்சிஎம் வேணும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்குன்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நிமிஷமா, இது மீசிமா. சரியா? மீசிமா பாரு, எல்சிஎம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னா கொஸ்டின்ல யார கேக்குறாங்களோ அவங்கள மேல எழுதுங்க, இன்னொருத்தர கீழே எழுதுங்க. அவ்வளவுதான் ஃபார்முலா. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட், இங்க கொஸ்டின்ல யார கேக்குறாங்க? எல்சிஎம் தானே. சோ அவங்கள மேல எழுதணும், இன்னொருத்தர் கீழே. சரியா? இது ஃபார்முலா. சரிங்க சார், எல்சிஎம் எந்தெந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்? மேல என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்கெல்லாம் எல்சிஎம், கீழே என்னென்ன நம்பர் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் HCF. சரியா? அப்போ 2, 3, 4, 9க்கான எல்சிஎம் என்ன? 2 டேபிள்ல 2 1s are 2 2 டேபிள்ல 3 வராதுல்ல, வராததை அப்படியே வச்சுக்கிறேன்.
2 டேபிள்ல 2 2s ஆர் 4, 2 டேபிள்ல 9 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். அகைன் 2ஆல டிவைட் பண்றேன்னா 1, 3 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். 2 1s ஆர் 2, 9 அப்படியே வச்சுக்கிறேன். 3 டேபிள்ல இது மட்டும் 3 3s ஆர் 9 ஆகுமாமா? கரெக்டா? ஸோ அகைன் 3 டேபிள்ல டிவைட் பண்ணா எல்லாமே 1, 1, 1, 1ன்னு வந்துடும். ஸோ சைடில் மல்டிப்ளை பண்ணிக்க. 2 2s ஆர் 4, 4 3s ஆர் 12, 12 3s ஆர் என்ன 36. ஸோ மேலே 36 பா. HCF அப்படின்னும் போது அந்த 3, 5, 7, 13 இந்த 4 நம்பருக்கு HCF கேட்குறாங்க. 4மே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருமே பொதுவா எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்க 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா? 4மே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள் தவிர வேற எதுலயும் வராது. கரெக்டா? ஸோ அப்போ 1 அங்க 1ன்றனால இங்கேயும் 1, 36/1. இது வந்து ஆன்சர் என்ன? 36. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ ஆன்சரு. என்ன பண்ணலான்றீங்க? புரியல சார். HCF அப்படின்றது என்னன்னா காமனா இருக்கிறதுனா நம்ம போடணும். இதுக்கு முன்ன போட்டுருப்போம் பாருங்க. HCFனா காமனா இருக்கிறது எழுதணும். 4 நம்பருமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? காமனா. அதனால தான் 1ஆல போட்டேன். அதுக்கு மேல நீங்க 1ஆல போடுறீங்கன்னு வையேன், என்ன வரும்? 1 3s ஆர் 3, 1 5s ஆர் 5, 1 7s ஆர் 7, 1 13s ஆர் 13 வரும். மறுபடியும் அதே நம்பர் தானே வரும். மறுபடியும் திருப்பி 1ஆல போடுவீங்களா? வாட்டர் கேன் இருக்கும், தண்ணி மட்டும் பிடிச்சிட்டேன். பச்சை வாட்டர் கேன் இருக்கும். ஏன் ஐயூரேன் காலங்கத்திலே வா, தெரியுது கண்ணு பார்த்தாலே. வேலை சைட்ல இருந்தவர ஓ 2 நாள் இப்ப சும்மா இருக்கியா? சரி, இதுக்கு HCF என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் சொல்றியா? சேம் அதே மெத்தட். ஆன்சர் என்னன்னு போட்டு சொல்லுங்கப்பா. HCF என்ன இதுக்கு? ஆமா.
பாத்துட்டியா? பா 2/81 வருதா? அண்ணன் அமைதியா இருக்காங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா? மறந்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வா. 1.08, 0.36, 0.9. ஆக்சுவலா இதுவும் 0.9 பா. இதுக்கு HCF என்னன்னு கேக்குறாங்க. மீ போவா பாருங்க. HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 1.08, 0.36, 0.9 இது எல்லாமே வந்து பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்ல இருக்குன்றதுனால எனக்கு சம் போட தெரியாது. நார்மலா கொடுத்தாலே நம்ம போட மாட்டோம். இல்ல வேற பாயிண்ட்ல வேற கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த பாயிண்ட்டை எடுக்கணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்மா இருக்கு? 2 நம்பரு. இங்கேயும் 2 நம்பர், இங்க ஒரு நம்பரா? ஸோ மேக்சிமமா 2 நம்பர் இருக்காப்பா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தானே இருக்கு. அத நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணனா 108 ஆயிடும். எப்படி சார் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இந்த 2 0. இந்த 2 0க்கு இந்த 2 பாயிண்ட் போயிடும். அப்படியே 108 வந்துடும். சரியா? அதே போல 0.36ஐயும் அதே 100ஆல மல்டிப்ளை பண்ணா 36 ஆயிடுமா? கரெக்டா? 36 ஆயிடும். சரி, அப்போ 0.9 இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் தானே சார் இருக்கு. அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? ஏன்னா 10க்கு தானே ஒரு 0 வரும். 10ஆல மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, நார்மலா கேட்டா 10ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, அதிகபட்சமா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 100. ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வருது இல்லமா, அதை எதால மல்டிப்ளை பண்ணீங்களோ அதால தான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 0.9ஐயும் நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன்னா இது என்ன ஆகும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க 2 0 இருக்காப்பா. ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் அப்படியே ஏறிட்டேன். இன்னொரு நம்பருக்கு 0 இருக்கு, நம்பர் இல்லாதனால நான் 0 சேர்த்துக்கிறேன். சரியா? நான் 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 108, 36, 90 இதுக்கான HCF என்ன? GCDனா HCF தானே. HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மூணுமே காமனா எந்த டேபிள்ல வரும்? இது 2 டேபிள்ல 54 டைம்ஸா, 2 டேபிள்ல 18 டைம்ஸ், 2 டேபிள்ல 45 டைம்ஸ். சரி, மறுபடியும் 2 டேபிள்ல போடலான்னு பார்த்தா 2 டேபிள்ல 45 வராது. கரெக்டா? அப்ப 3 போங்க. 3 டேபிள்ல 3 1s are 3, ரிமைனிங் 2 ஆமா. 24ல 8 டைம்ஸ் 24, 3 6 are 18, 3 15s are 45. சரியா? அகைன் 3 டேபிள்ல டிவைட் பண்றேன்னா 3 6 are 18, 3 2s are 6, 3 5s are 15. மூணுமே காமனா இப்ப எந்த டேபிள்ல வரும்? சார் 2ம் 6ம் மட்டும் டிவைட் ஆகும் சார். 2 டேபிள்ல 5 வராது சார் அப்படின்லாம் விடக்கூடாது. வந்தா மூணுமே டிவைட் ஆகணும். இல்லைன்னா அதோட நிக்க வச்சிரு. சரியா? அப்போ அதோட நிக்க வைக்கிறேன்னா 2 3 3 இதை மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும்? 18ஆ? 18 தானே. 3 9 9 2 18. கரெக்டா? ஸோ அப்ப 18 இதுதான் ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா கொஷின்ல எங்கேயுமே அவங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல. எனக்கு சம்மு போட தெரியாது, அதனால நான் தான் 100ஆல மல்டிப்ளை பண்ணேன். ஸோ எதால மல்டிப்ளை பண்ணணும் அதால டிவைட் பண்ணாதான் ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? ஸோ பாயிண்ட் இங்க 2 0 இருக்காப்பா. கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. 8 1.0, 0.18 அப்படின்றது ஆன்சர். டவுட் இருந்தா கேளுங்க.
முடிச்சிங்களா? ஸோ இதே மெத்தட்ல இன்னொரு சம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? மனப்பாடம் பண்ணாம ஆன்சர் சொல்லுங்க. போன சம் HCF கேட்டாங்க, இங்க LCM வேணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து அந்த நம்பரை வெளியேடுங்க. சார் மேக்ஸிமம் அங்க எத்தனை நம்பர் இருக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் அங்க மேக்ஸிமமா எத்தனை நம்பர் இருக்கு? மேக்ஸிமமா ஒண்ணுதான் இருக்கா? 0.12 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இல்ல? நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமமா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதை எதால மல்டிப்ளை பண்றியோ அதால தான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மேக்ஸிமமா அங்க 0.12 எதுல சார் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 100ஆல. அதை 100ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா எல்லாத்தையும் 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இதுக்கு நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் கேக்குறேன். கௌதம் போட்டியா? படிக்கிற பையன். ஏன் நடுவில் வரது இல்லையா? கேட்டேன் சார்கிட்ட. கேட்டா எஸ்ஐ நான் வரமாட்டேன், டிஎன்பிசி போடும்போது சொல்லுங்க அப்படின்ட்டான். வேணிக்கா. ரூம்ல உட்காந்து படிக்கிறாங்க போல. சார் சொன்னாரு. கேட்டேன் என்ன சார் பய பசங்க வராங்களான்னா யாரும் இல்லை அப்படின்னு. சுபாவே ஆச்சரியமா இன்னைக்கு காலைல வந்துட்டு படிக்கிற பொண்ணு. சரி முடிஞ்சுதா? ஆன்சரு 9.6 வரும். 916 வருதா சார் எல்சிஎம்? அத 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9.6 ஆன்சரு. ஆன்லைன்ல போட்டீங்களா? 9.6 வருதா? பாருங்க, இந்த 0.6 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 60. அதாவது ஒரு ஜீரோக்கு ஒரு நம்பரு, அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன். 9.6 100ஆல மல்டிப்ளை பண்ணா 916 வரும். 0.12 100ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். ஸோ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா கீழே 1,1,1 வர வரைக்கும் போடணும், காமனா இருக்கிற வரைக்கும் இல்ல. ஸோ அப்படி போட்டீங்கன்னா எல்சிஎம்ஏ 916 தான்பா வரும். ஸோ இந்த 960 நான் தான் 100ஆல மல்டிப்ளை பண்ணேன், அந்த 100ஆல டிவைட் பண்றேன்னா கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 9.6 அப்படின்றது ஆன்சரா வரும். சரியா? ஸோ இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எல்சிஎம்ன்றது ரொம்பலாம் இல்ல, இந்த 9.6 இருக்கு, இதானமா இல்ல பெரிய நம்பரு.
ஸோ மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். 6 டேபிள்ல 96 வரும்ல, 12 டேபிள்ல 96 வரும்ல. ஸோ அப்படி வந்தா அந்த பெரிய நம்பர் 96 அப்படின்றது தான் எல்சிஎம். இதே போலதான் ஒரு கொஸ்டின் முன்னையும் பார்த்திருப்போம். இந்த 3 9 பைல வருமே, இந்த கொஸ்டின். இது கீழே எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்ப. நிறைய பேர் தனியா உட்காந்து தானா வகுத்தல் போட்டு 81 கண்டுபிடிச்சிருப்ப. கரெக்டா? சோ நான் என்ன செய்வேன்னா, இதுல எது பெரிய நம்பர்? 81. 3 டேபிள்ல 81 வருமா? 9 டேபிள்ல 81 வரும். 27 டேபிள்லயும் 81 வரும். சோ அப்படி வந்தா அந்த பெரிய நம்பரான 81 தான் எல்சிஎம். சரியா? சோ அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 9.6 வரும் இதுக்கு. நெக்ஸ்ட், இந்த மெத்தட் நிறைய கேட்குறாங்கப்பா எக்ஸாம்ல. அது பிசி எஸ்ஐ யாரா இருந்தாலும். ஏன்னா இந்த மெத்தட்ல ஃபார்முலா வரும், நமக்கும் ஃபார்முலாக்கும் தான் ஆகாது. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாரு, ஃபைண்ட் த எல்சிஎம், மீசிமா காண்க. 16 m 12 m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8 n ஸ்கொயர். இப்போ இதுக்கான எல்சிஎம் வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சார் செய்யணும்? அந்த 3 நம்பர் இருக்குல்ல, அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன ஆகும்? இது 8ஆ? 18 போட்டுங்க. பாரு, மூணுமே காமனா 2 டேபிள்ல போடுறோமா? இது 8 டைம்ஸ், இது 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸா? அகைன் 2 டேபிள்ல டிவைட் பண்ணா 4 3 2. அகைன் 2 டேபிள்ல டிவைட் பண்ணா 2 3 1. கரெக்டா? சோ 2 டேபிள்ல டிவைட் பண்றனா 2 1s are 2, 3 வராது. அகைன் அந்த 1 அப்படியே வச்சுக்கிறேன். சோ இதுல 3 ஆல டிவைட் பண்றனா 1, 1, 1 வந்துருமா? சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8 16 16 3s are என்ன? 48. இந்த m ஸ்கொயர் n ஸ்கொயர் n ஸ்கொயர்லாம் இருக்குல்லமா, இதுல mல எது பெருசு? எல்சிஎம்னா நம்ம பவர்ல பெருசா இருக்குதான் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? mல எதுமா பவர்ல பெருசு? m ஸ்கொயரு. nல எது பவர்ல பெருசு? n ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். இது எல்சிஎம்.
என்னல ஏதோ பேசிட்டீங்க அதுதான் கேட்டேன். ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன்லாம் நீ பண்ண மாட்டியே, எங்க கிரிதார போலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. 3 4 5 இது எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் பா. இந்த 3 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடி. சரியா? எல்சிஎம் வேணும்னா இது எல்லாமே அடுத்தடுத்த நம்பராமா. 1 இன்னொரு நம்பர்ல வரவே வராது. 3ஆம் வாய்ப்பால்ல 4 வராது. 4ஆம் வாய்ப்பால்ல 5 வராது. 5ஆம் வாய்ப்பால்ல 3 வராது. இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் உட்காந்து எல்சிஎம் போடுனா இந்த மாதிரி தனித்தனியாலாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. 1 3 3 4 5 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். திருப்பி 4ஆம் வாய்ப்பால்ல போட்டீங்கன்னா 4 மட்டும் ஒரு முறை வந்துடும், 5 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 5ஆம் வாய்ப்பால்ல போட்டீங்கன்னா எல்லாமே 1,1,1 அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர்ஸா இருந்தா அதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே அதுதான் எல்சிஎம். 3 4 5 இப்ப இங்கேயும் அதானே பண்ண போற. 3 4 5 மல்டிப்ளை பண்ண போற. சரியா? மல்டிப்ளை பண்ணா 16 வரும். இது நம்பருக்கான எல்சிஎம். சரிங்க சார். அப்ப இந்த a பவர் m பிளஸ் 1 a பவர் m பிளஸ் 2 a பவர் m பிளஸ் 3 இருக்குல்ல, அதுல எது சார் எல்சிஎம்? எல்சிஎம்னா பவர்ல எது பெருசா இருக்கோ அதானே எல்சிஎம் சொன்னேன். இதுல எதுமா பவர்ல பெருசு? a பவர் m பிளஸ் 3 பெருசு. முன்ன 60 சேர்த்துக்க, அது நம்பருக்கான எல்சிஎம். சரியா? சோ 60 a பவர் m பிளஸ் 3 அப்படின்றது ஆன்சர். மிஸ்ஸிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். 5x மைனஸ் 10 இன்னொன்னு 5x ஸ்கொயர் மைனஸ் 20. இது ரெண்டுத்துக்கும் எது எல்சிஎம்மா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் இதுல எது காமனா வெளியெடுக்கலாம்? 5 காமனா வெளியெடுத்தா x மைனஸ் 2 ஆப்பா. இது 5 இன்டு எக்ஸ் 5x 5 2s are 10. கரெக்டா வருதா? அதே போல கீழே இருக்கிறதுல எதுமா காமனா வெளியெடுக்கலாம்? அதே 5 வெளியெடுக்கிறேன்னு வையேன், இது x ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வருமா? 5 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் 5x ஸ்கொயர் 5 4s are 20 இல்ல? ஸோ கரெக்டா வருதா? இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி பிரிக்கலாம்? 5 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை 4 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன் சார் இப்படி எழுதுறீங்க? அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்ன்றது ஒரு காலத்துல நீ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்திருப்ப. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியும்ல? ஸோ அந்த ஃபார்முலா மாதிரியே இது இருக்கா பாரு. ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 2. ஸோ அதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? 5 இன்ட்டு ஏ பிளஸ் பி ஒரு முறை, ஏ மைனஸ் பி ஒரு முறை, இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். சரியா? அவ்வளவுதான். இதுக்கு மேல இதையும் உடைக்க முடியாது, இதையும் உடைக்க முடியாது. இப்போ இது ரெண்டுத்துலயும் பாருமா, இங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, இங்க இப்படி இருக்கு. கம்பேர் பண்ணு, எது இல்ல காமனா இருக்கு ஃபர்ஸ்ட். எல்சிஎம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் காமனா எது இருக்கோ அது எழுது. 5 எக்ஸ் மைனஸ் 2 காமனா இருக்கா?
கரெக்டா? நான் ஏற்கனவே சொன்னேன் எல்சிஎம்னா காமனா இருக்குதோ எழுதணும், எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அதுலயும் பவர் எது அதிகமா இருக்கோ அது எழுதணும். எக்ஸ்ட்ராவா இங்க என்னமா இருக்கு? கொஸ்டின் பாரு, 5x மைனஸ் 10 இதை எப்படி பிரிச்சு எதலாம்னா 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எதலாமா? கரெக்டா? ஏற்கனவே சொன்னதுதான். 5x² மைனஸ் 20 அப்படின்றத 5 காமனா வெளியேற்றா x² மைனஸ் 4ன்னு வரும். இது 5 இன்ட்டு x² மைனஸ் 2² எதலாமா? a² மைனஸ் b² பிரகாரம். ஸோ 5 இன்ட்டு ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ ஃபார்முலா a² மைனஸ் b² ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இது ரெண்டுத்துலயே எதுமா காமனா இருக்கு? இந்த ரெண்டுத்துலயும் பாரு எது காமனா இருக்கு? 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 காமனா இருக்காப்பா? கொஸ்டின்ல இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவுதான் ஆன்சர். 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நீ போவா என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்குது தானே எதுவே. ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஆன்சரா வந்திருக்கும். எல்சிஎம் கேட்கறதுனால மீதி எந்த டேர்ம் இருக்கோ அதுலயும் பவர் எது அதிகமா இருக்கோ அது எடுத்துக்கணும். இப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 2 மட்டும் தானே, அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்ந்தது தான் எல்சிஎம். சரியா? இது இப்படியும் ஆப்ஷன் தரலாம், இல்லைன்னா வேற எப்படி சார் தரலாம்? 5 இன்ட்டு இது ஆல்ரெடி சொன்னமே எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றது x² மைனஸ் 4 தானே. இதுதானப்பா பிரிச்சு இப்படி எழுதி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்படியும் ஆப்ஷன்ல தரலாம். எது ஆப்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வரும். வாங்கி வந்துடலாமா? இருக்கும், பாத்திரம் கை வந்து இருக்க மாட்டாங்கல்ல. தினேஷ் விட்டா வீட்டுல இருந்து எடுத்து வந்துருவான், அவங்க வீட்டுல இருந்து. சரி, இது வந்து ஃபேக்டரைசேஷன் பா. இந்த மாதிரி p² மைனஸ் 3p பிளஸ் 2 இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இருபடி சமன்பாடு, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னுவாங்க. அப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருந்தா சின்ன வயசுல படிச்சிருப்ப, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க. நடுவில் இருக்கிற நம்பரை கீழே எடுத்துக்க. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ மைனஸ் 3 வரணும். எது அந்த 2 நம்பர்? -2 -1 மல்டிப்ளை பண்ணி பாரு பிளஸ் 2வா, ஆட் பண்ணி பாரு -3. சரியா? சோ அப்போ எழுதும் போது இந்த p² 2 p இருக்காப்பா. ஒரு p இந்த -2க்கும் ஒரு p இந்த ஒரு -1க்கும் தரேன். இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? அதே போல அந்த p² -4க்கு சம் போடுங்க. p² -2² எதலாமா? லாஸ்ட் சம் போட்ட மாதிரி இங்க ஸ்கொயர் வரனால 4ஐயும் நான் ஸ்கொயர்ல வர மாதிரி எழுதிக்கிறேன். சரியா? அப்ப இது பார்க்க a² மைனஸ் b² இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இல்ல, ஒரு முறை பிளஸ்லயும் ஒரு முறை மைனஸ்லயும் எழுதிக்கிட்டேன்.
இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு, எது காமனா இருக்கு? பி பி மைனஸ் 2 காமனா இருக்கு. ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா பி மைனஸ் 2 ஆன்சர். சரியா? ஆனா ஹெச்சிஎஃப் கேட்கல. ஸோ காமனா இருக்குது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் மீதி என்னென்ன டேர்ம் இருக்கு? பி மைனஸ் 1 இருக்கு, பி பிளஸ் 2 இருக்கா? ஸோ அவ்வளவுதான் எல்சிஎம். இதை வேற எப்படிப்பா சொல்லலாம்? பி மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு சொல்லலாமா? அதை தானே ஒரு இப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷனை பொறுத்து எப்படி வேணா எழுதலாம். இந்திரா, அடுத்த சம் இதே மெத்தடு ட்ரை பண்றியா? மூணுத்துக்குமே அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மூணுத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஆன்சர் வரும். அது என்னென்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஏமா நீ வேற அப்போ பயமுத்துற மாதிரி பேசுற? டூ வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆன்சர் வருதா? Yes, sir. என்ன வருதுமா? X minus 1. First one x minus 1, x plus 6. Second x plus 6, x minus 2. Third x minus 1 x x plus 6. இதுக்கு என்ன? X plus 6, x minus 2. x minus 2. சரி, நெக்ஸ்ட் இது x plus 6, x plus 2. x plus 6 x plus 2. ஓகே. ஓ, இதுக்கு HCF ன்னு கேட்டிருந்தா எது வந்திருக்கும்? மூணுத்துலயும் எது காமனா இருக்கு? x plus 6. அது HCF. மீ போவான்னு கேட்டிருந்தா HCF வந்து x plus 6. LCM ன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் காமனா இருக்குது எதுங்க?
அதுக்கப்புறம் ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்க. எல்லாமே பவர் இல்லை, ஈக்குவலா தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. என்ன டவுட் இல்லை உனக்கு சொல்லு. இதெல்லாம் எப்படி வருதுன்னா டேபிள்ஸ் கத்துக்கணும். டேபிள்ஸ் தான் பிரச்சனை உனக்கு. அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் ஒய்யா, நான் வரேன், இது கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். ஸோ பாருமா, எக்ஸ் பிளஸ் சிக்ஸ், எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு சொல்லலாமா? ஸோ ஆப்ஷன் இது தரலாம், இல்ல இது தரலாம். ரெண்டுத்துல எது சொன்னாலும் ஆன்சர் ரைட் தான். சரியா? இதுவே எஸ்ஐக்கு அதிகம், இதை விட கஷ்டமாலாம் வராது. டிஎன்பிசிக்கு இதை விட கஷ்டமா தான் வரும். இதெல்லாம் ரொம்ப கம்மி டிஎன்பிசி எதிரவங்களுக்கு. கண்டிப்பா குரூப் 4ல வராது, அது மட்டும் நான் அச்சு சொல்லுவேன். இல்ல குரூப் 1 கொஸ்டின். குரூப் 4ல இவ்வளவு ஈஸியா எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரே எக்ஸாம் எப்படி எவ்வளவு ஈஸியா இவ்வளவு ஈஸியா எல்லாம் கொடுத்தாங்கன்னா நீ மார்க் வாங்கி போயிடுவ. அப்புறம் அடுத்த நிமிஷமே வந்து வேலை தரான்னு. அதுவும் டவுட்ன்றியா? நான் சொல்றேன். சரி முடிஞ்சுடா. அப்ப விஜய் எல்லாம் எவ்வளவு பேசணும், அதான். இது நமக்கு தேவையில்லப்பா, நீ இதை பாருப்பா. இந்த மாடல் இது பிசி கொஸ்டின் விஜய, மனப்பாடம் பண்ற விஜய 2 முறை கேட்டாங்க எக்ஸாம்ல. சரியா? இதே நம்பரு பிசில பாரு. HCF என்னன்னு கேக்குறாங்க. எல்சிஎம்மா இருந்திருந்தா பவர் எது அதிகமா இருக்கோ அது ஆன்சரு. பவர் இதுல அதிகமா இருக்கு? P11 அது வந்து எல்சிஎம். HCF கேட்டா பவர் எது கம்மியா இருக்கோ அது ஆன்சரு, அவ்வளவுதான். எழுதுறாவா? விஜய் எழுதிப்பான். இல்ல விஜய், இது எதுக்குதான் நான் மனப்பாடம் பண்ணணும் சொல்லிட்டு பாரு. எல்லாத்துலயும் எது பவர் கம்மியா இருக்கோ அதெல்லாம் செய்திடுவேன். சரிம்மா, அடுத்தது பாரு. 3ABC 5XYZ 7PQR. இதுல 357 மூணுத்துலயும் எது காமனா இருக்கு? மூணுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? நம்பர் பாருப்பா, 3 5 7 மூணுமே பொதுவா ஒன்னாம் வாய்ப்பாடுல மட்டும்தானே வரும். சரி, நம்பருக்கு ஆன்சர் HCF 1. இந்த ABC XYZ PQRன்னு இருக்குல்ல, இதுல மூணுத்துலயும் ஏதாவது லெட்டர்ஸ் காமனா இருக்கா? அதுலயும் காமனா இல்ல, நம்பரும் காமனா இல்ல, அப்ப ஆன்சர் 1, அவ்வளவுதான். எதுவுமே காமனா இல்லைன்னா HCF 1. ஆமா, டவுட்டா? இது ஈஸியா இருக்கா? 1ன்றனால ஈஸியா இருக்கா? எல்சிஎம் தான் கஷ்டம், HCF ஈஸி. பொதுவா இருக்குது ஈஸியா சொல்லிடலாம் பாரு. a பவர் m+1, a பவர் m+2, a பவர் m+3. இது ஏற்கனவே ஒரு சம் சொன்னேன். எது பவர்ல கம்மியா இருக்கோ அதுதான் HCF. இல்ல பவர்ல எது கம்மியா இருக்கு? a பவர் m+1, அவ்வளவுதான். HCF a பவர் m+1. இதெல்லாம் 7வது 8வது புக்ல இருக்கிற கொஸ்டின். a பவர் m+1, am பவர் +1 இல்ல. நாம பாத்துறேன், விஜய்கிட்ட கேள்மா பாத்துறது எப்படின்னு. சரி, அடுத்தது.
இந்த கொஸ்டினுக்கு HCF என்னன்னு கேக்குறாங்க. எது எது இப்போ பாருங்க 3 இது இருக்கமா கமா வரைக்கும் ஒரு நம்பர்னு சொன்னா ஏ வந்து 3த்துலயும் இருக்காப்பா, பி 3த்துலயும் இருக்கா, சி 3த்துலயும் இருக்கா, இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏல எது பவர் சின்னது? ஏல எதுங்க பவர்ல சின்னது? ஏவே தானே. பில எது பவர்ல சின்னது? பி தான். சில எது பவர் சின்னது? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஏபிசி. இப்ப என்ன கொடுத்தா ஒரு மாதிரி அரை மார்க் வாங்கிக்கிறோம் சார்யா. இல்லையே அந்த P5 வந்து பிசி கொஸ்டின் அதே நம்பர் கேட்டிருக்காங்க. கேக்குறாங்க நம்மளுக்கு என்னன்னா விஷயம், பயத்துல விட்டுருவோம். தெரிஞ்ச கொஸ்டினே பயத்துல விட்டுருவோம். வந்துருந்தது ஒரு காலத்தில், இப்போ புக்ல இருக்கு, வரலாம். நான் சொன்னேன்ல கிளாஸ்ல 48 டாபிக் இருக்கு, கேட்கறது 40 கொஸ்டின். அதுல பை சார்ட்லயே வந்து உனக்கு 10 கொஸ்டின் போயிடும். அப்போ 48 டாபிக்கு 47 டாபிக்கு 30 கொஸ்டின் கேட்க போறோம். சரியா? 47ல 30 கொஸ்டின் போது இதுல ஒரு சில டாபிக் வேற 2 கொஸ்டின். அப்ப யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு டாபிக் 3-4 கொஸ்டின் வந்துரும், ஒரு சில டாபிக் வரவே வராது. சோ அது எதுலாம் சொல்லவே முடியாது, எல்லாத்தையும் படிச்சாகணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, இது வேணா தெரிஞ்சுக்க. அந்த ஃபார்முலாக்காக இந்த சம் சொல்றேன். a cube plus b cube equal to a plus b a square minus ab plus b square. இது 8வது புக்ல இருக்கிற ஃபார்முலா. எஸ்ஐ எனக்கு வராதுன்னு உக்காந்துராத, 8வது புக்கில் தான் இருக்கு. சரியா? இப்ப வேற உங்க எக்ஸாம்ல ஃபார்முலாஸே கேக்குறாங்க டைரக்டா. சோ அதனால இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை எழுதிக்கிறேன். y கியூபு பிளஸ் 1 கியூப்னு எண்ணலாம்லமா, மதிப்பு மாறாது இல்ல, 1 கியூபும் 1 தான். சோ அப்போ எப்படி எதெல்லாம், ஏக்கு பதிலா y, பிக்கு பதிலா 1. அப்ப a பிளஸ் பி தான் y பிளஸ் 1. கரெக்டா? a ஸ்கொயர் அப்படின்னும் போது y ஸ்கொயர், ab அப்படின்னும் போது y-ஐயும் 1-ஐயும் மல்டிப்ளை பண்ணா y தானாப்பா. கரெக்டா? 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். சோ இதுதான் இதுக்கு ஆன்சரு. சரியா? இன்னும் முடியல. y ஸ்கொயர் மைனஸ் 1 இது இருக்குல்ல, இதை எழுதிக்கிறேன். இதுல பாரு, இத y ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதாவது எப்படி பண்றேன், இங்க ஸ்கொயர் வந்தனால 1-ஐயும் ஸ்கொயர் ஆக்கிறேன், இங்க கியூப் வந்தனால 1-ஐயும் கியூப் ஆக்கிறேன். ஏன்னா மதிப்பு மாறாது, 1 கியூப் 1 தானே. சரியா? அப்ப இதுக்கு என்னங்க ஃபார்முலா, a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஒரு தடவை பிளஸ் ஒரு முறை மைனஸ். சரியா? இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, y பிளஸ் 1, அதுதான் HCF. சரியா? ஃபார்முலா தெரியாம இந்த சம் போட முடியாது. சரிமா பாரு, the LCM of two numbers is 432, HCF 36. ஒரு நம்பர் 108னா இன்னொரு நம்பர் என்ன அதானே கேக்குறாங்க. கரெக்டா? ஒன் நம்பர் இஸ் 108னா ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு இதாங்க ஃபார்முலா, a இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. நான் சோ ஃபார்முலாவை மேலேயே சொல்லிட்டேன். சரியா? இப்போ ஏ வந்து இங்க என்ன இருக்கு, ஏன்றது நான் அந்த ஒரு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்களமா, ஒன் நம்பர், ஒன் ஆஃப் த நம்பர், அதுதான் ஏ.
அந்த ஏவை வந்து இங்க 108ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அது பி. சரியா? எல்சிஎம் என்ன இருக்கு? 432. HCF வந்து 36, 36. அவ்வளவுதாங்க. இங்க இருந்து பியோட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின். 108 கீழே வந்துருமா? சரியா? இது புரியுதா? மல்டிப்ளேல இருக்கிற 108 ஈக்குவல் அந்த சைடு போனா டிவைட் ஆயிடும்ல. இதை கேன்சல் பண்ணா ஆன்சர். அதான் பியோட வேல்யூ. எந்த டேபிள்ல கேன்சல் ஆகலாம்? 6 டேபிள்யா? 9 டேபிள் அடிக்கிறேன். 9 4s பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியாது இல்ல? 9 டேபிள்ல 9 4s 36. 9 டேபிள்ல 9 1s 9, 9 2s 18. சரியா? 4 டேபிள்ல 4 1s 4 3s. 3 டேபிள்ல 3 1s 4ல ஒரு 3 இருக்காப்பா? 13ல 4 3s அகைன் 4 3s 144 அப்படின்றது ஆன்சர். சரியா? அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க. அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். முடிச்சிங்களா? சேம் அதே மெத்தட். சம் சொல்றியா? ஆன்சர் என்னன்னு? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. யோசிக்கிறது தான் உங்க வேலை இப்போ. கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? அது வந்து ஒரு கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோப்ரைம் நம்பர்ஸ்னா HCF என்ன? 1. ஸோ கொஸ்டின்ல எங்கேயுமே HCF 1ன்னுலாம் சொல்ல, நம்மளாதான் எடுத்துக்கணும். HCF 1 ஏன்னா அது கோப்ரைம் நம்பர்ஸ். சரியா? சார்பகா எண்கள் அப்படின்னும் போது மீ போவா 1 இருக்கும். அதனால நானா கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்சிஎம் 5005 தெரியும், ஏ வந்து 65 தெரியும், பி என்னன்னு கேக்குறாங்க. 77 சார். ஓகேமா, குட். 77. வருது. மா என்ன சொன்னீங்க? 75 77? 77 சார். 77 தான் சொன்னாங்க.
உனக்கு உயிர்ப்பா, உனக்கு உயிரும். பசி காதை படைக்குது உனக்கு. மிஸ்ஸுங்களா? ம். சரிம்மா, கொஸ்டின் பாரு. ரெண்டு நம்பர் 3:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. அதுக்கான HCF 4னா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல சொன்னேன், HCFன்றது ஒரு பானிபுரி ரேட்டு அதானே சொன்னேன், ஒரு பங்கு. ஸோ இங்க அந்த HCF 4ன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஒரு பானிபுரி ரேட் என்ன? 4. ஃபர்ஸ்ட் ஆள் இல்ல 3 பானிபுரி சாப்பிடுறாரு, அப்ப எவ்வளவு ரேட் இருக்கும்? 12 ரூபாய் இருக்குமா? கரெக்டா? ரெண்டாவது ஆளு 4 பானிபுரி சாப்பிடுறாருன்னா அப்ப ரேட் என்னவா இருக்கும்? 16 ரூபாய் கொடுத்துருப்பாரு. புரியுதாமா? ஒரு பானிபுரி 4 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆள் 3 சாப்பிடுறாரு, அதனால 12 ரூபாய் தராரு. ரெண்டாவது ஆள் 4 சாப்பிடுறாரு, அதனால 16 ரூபாய் தராரு. சோ இதுதான் அந்த ரெண்டு நம்பர். அவங்க அதான் சொல்றாங்க 3:4 அப்படின்ற ரேஷியோல ரெண்டு நம்பர் இருக்கா பாரு. 4 டேபிள்ல 4 3s are 12, 4 4s are 16. 3:4 ரேஷியோல இருக்கா? அந்த மாதிரி ரெண்டு நம்பர் இருக்கு. அதுக்கான HCF 4ன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே பொதுவா 4 டேபிள் தானே வரும். HCF 4னா அந்த நம்பருக்கான LCM என்னன்னு கேக்குறாங்க. இந்த நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். 2 டேபிள்ல இது 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸா? அகைன் 2 டேபிள்ல இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸா? அகைன் 2 டேபிள்ல இது 3, இது 2 அப்பா? 2 டேபிள்லயே மறுபடியும் போடுறேன், இது 3 1ன்னு ஆகும். அகைன் இப்ப 3 டேபிள்ல போட்டனா 1,1ன்னு வந்துடும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 48ன்னு வரும். சரியா? அந்த 48 அப்படின்றது தான் LCM. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின்ல ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா LCM சொல்லிட்டாங்க. அதே போல இங்கேயும் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? LCM 480 சொல்லிட்டாங்க. HCF என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாரு, அந்த 5:6ன்றத 5x, 6xன்னு எடுத்துக்கலாமா? எப்பவுமே தெரிஞ்சுங்க, ரேஷியோல ஒரு நம்பர் தராங்க அப்படின்னா அது கூட எக்ஸ சேர்த்துக்கணும். வெளியே எழுதும் போது ரேஷியோ விட்டு வெளியே எழுதும் போது எக்ஸ சேர்த்துக்கணும். அந்த எக்ஸ்ன்றது யார் சார்? அதுதான் HCF. ஒரு பங்குக்கான ஆன்சர். சரியா? எக்ஸ் ஒரு பங்கா இருந்தாதான் அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 பங்கு என்னன்னு சொல்ல முடியும். சரியா? 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 பங்கு என்னன்னு சொல்ல முடியும்.
சரியா? அப்ப எக்ஸ்ன்றது இங்க ஒரு பங்குக்கான ஆன்சரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பங்குன்றது தான் ஹெச்சிஎஃப். கரெக்டா? சோ அப்போ இந்த இடத்துல எது இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னு வையேன், எக்ஸ் காமனா வெளியிட்டு போனாமா 5,6ன்னு வருமா? இப்போ இதை 5ஆல டிவைட் பண்ணா 1 5s are 5, 6 அப்படியே வச்சுக்கிறேன். 6ஆல டிவைட் பண்ணா 1,1ன்னு வந்துருமா? கரெக்டா? மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 30xன்னு வருதாப்பா? இதுதான் கொடுத்திருக்கிற அந்த ரேஷியோக்கான எல்சிஎம். சரியா? எல்சிஎம். ஆனா கொஸ்டின்ல ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அது என்ன? 480. ரெண்டுமே எல்சிஎம் அப்படின்றனால ஈக்குவல் பண்ணிக்கிறேன். சரியா? 30 டேபிள்ல 31s are 30, 30 டேபிள்ல 16 times 480. சரியா? அப்போ 16 ஆன்சர். அதுதான் ஹெச்சிஎஃப். புரியுதா? எக்ஸோட வேல்யூ ஒரு பங்குக்கான ஆன்சர் தானே சொன்னேன். அந்த எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கல, அதுதானே ஒரு பங்கு. அப்ப அதுதான் ஹெச்சிஎஃப். இன்னும் ஒரு சம் முடிச்சு விட்டுருவோம். முடிச்சிங்களா? பாருமா, 3 numbers are in the ratio 1:2:3 and the HCF is 12. The numbers are அப்படின்னு கேக்குறாங்க. 3 எண்களின் விகிதம் 1:2:3. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை பங்கு இருக்கு? ஒரு பங்கு இருக்காமா? ரெண்டாவது நம்பர் 2 பங்கு இருக்கா? மூணாவது நம்பரு 3 பங்கு இருக்கு. HCF 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த HCFன்றது என்ன? ஒரு பங்குக்கான ஆன்சரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? 1 part of that number தான் 12. ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை பார்ட் இருக்கு? ஒரு பங்கு தானே இருக்கு. அப்ப 1ஆல 12 பெருக்குனா 12 தான் வருமாமா? ரெண்டாவது நம்பர் 2 பங்கு இருக்குல்ல, சரியா? ஒரு பங்கு 12 தான், 2 பங்கு என்ன? 24. மூணாவது நம்பர் 3 பங்கு இருக்கு. ஒரு பங்கு 12னா 3 பங்கு 36. அவ்வளவுதான். இதுதான் அந்த நம்பர். அந்த எண்களை காண்க தானே கேக்குறாங்க. அந்த நம்பர் 12, 24, 36. முடிஞ்சுடா? சரி, கொஞ்சம் வீடியோ ஒர்க் இருக்கு, அதனால வந்து இப்போ கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். மீதி இன்னும் ஒரு 18 கொஸ்டினும் இன்னும் இருக்கும். சரியா? அந்த கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சு விட்டுருவோம். சரியா? கால்ஃபர் வர வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸை பாருங்க. கால்ஃபர் வந்த பிறகு சைக்காலஜி பக்கம் யோசிக்கலாம். நான் எஸ்ஐ சொல்றேன். டிஎன்பிசிக்கு அப்படியே கொஞ்சம் மாத்தி, கால்ஃபர் வர வரைக்கும் டிஎன்பிசி மேக்ஸை பாரு, கால்ஃபர் வந்த பிறகு சைக்காலஜி பார்க்கலாம், ரீசனிங்க. ஏன்னா உனக்கு மார்க் எங்க அதிகம்னா ரீசனிங்கில் தான் அதிகம். சரியா? எஸ்ஐக்கு. ஸோ நீ இப்போதைக்கு அந்த மேக்ஸை யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் நிறைய இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுக்கிறேன். எல்லாருடைய மைண்ட் செட்டும் அந்த 33 மார்க் தான் டார்கெட் வைக்கிறாங்க. அதாவது அந்த 40 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 33 கொஸ்டின் தான் அதிகம் பாக்குறாங்க. அந்த 7 கொஸ்டின் மேக்ஸை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. சரியா? எஸ்ஐலையும் டிஎன்பிசிலையும் அதே தான். 25 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 20 கொஸ்டின் மேக்ஸ் தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த 5 கொஸ்டின் ரீசனிங்க யாரும் யோசிக்கிறது இல்லை. எப்பவுமே மற்றவங்க எதை செய்ய மாட்டாங்களோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா தான்
அவங்களுக்கு ஈக்குவலா வரதை விட்டு கொஞ்சம் மேல வருவ. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ மேக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வையேன், எஸ்ஐ படிக்கிற பசங்க. சைக்காலஜி எப்படி கால் ஃபார் வந்த பிறகு நிறைய டெஸ்ட் எழுதுவ, நிறைய பாப்ப. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி யோசிப்பாங்க, எதுல மார்க் அதிகமா இருக்குமோ அதுக்கு தான் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. சரியா? ஸோ எல்லா இடத்துலையும் பாப்ப. அதனால உன்னால ஈஸியா என்ன பண்ண முடியும், அந்த சைக்காலஜில மார்க்கை கொண்டு வந்துட முடியும். அது இல்லாம சைக்காலஜின்றது ஒரு சில டாபிக் உனக்கே தெரியும், எல்லாமே நீ அந்த நேரத்துல அட் அ டைம்ல எழுதுற கொஸ்டின்ஸா தான் இருக்கும். சரியா? இப்போ டயக்ராம்லாம் தராங்கன்னா நான் 100 சம் நடத்தினாலும் 101 அங்க ஒரு சம் தருவான், நீ அதுக்கு தான் போய் ஆகணும். சரியா? அப்படி இருக்கும்போது மேக்ஸ் அப்படி இல்லை, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். ஸோ அதை நீ இங்கே தயார் பண்ணிட்ட, கால்ஃபர் வர்றதுக்குள்ள தயாராயிட்ட அப்படின்னா கால்ஃபர் வந்த பிறகு கொஞ்சம் இந்த பக்கம் ஈஸியா இருக்கும் உனக்கு மேக்ஸ் சைக்காலஜி. சரியா? அதனால ஃபர்ஸ்டே மேக்ஸ்ல கொஞ்சம் தெளிவா படி. சரியா? மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.